இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான கும்பல் கிடைப்பதற்கு விஜய் வந்து உண்மையில கொடுத்துதான் வச்சிருக்கணும். என்ன பண்ணாலும் மாஸ் மாஸ் தமாஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து கூட்டணி இன்றி தனித்து விடப்பட்டிருக்க இந்த பல பேர் ஏடிஎம்கே ஆதரவு ஊடகவியலாளர்கள் எல்லாம் எனக்கு என்னமோ இது தேரும் தோணல. அது அவ்வளவுதான். அவருடைய எல்லா வாய்ப்புகளையும் விட்டார். ஒண்ணு கட்சி கலைச்சிட்டு போயிடணும், அப்படி இல்லாட்டினா இதுக்கு மேல ஏதோ குடுக்கறத வாங்கிக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும், என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க லைன். அதாவது வந்து விஜய் முடிவு எடுக்கிறாரோ இல்லையா, அவங்க எடுத்துட்டாங்க. அதாவது என்ன பொருள்னா, இதுவரைக்கும் நீங்க திமுகவை திட்டினதுக்கு நாங்களும் பின்னாடி இருந்து தள்ளி தள்ளி எல்லாம் விட்டோம். இன்னைக்கு என்டிஏ கூட்டணிங்கிறது சீல் ஆயிடுச்சு. முடிஞ்சா அதுக்குள்ள வராம இதற்கு மேலும் நீ தனியாக நிற்பதுன்னு முடிவு பண்ணினா ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னைய நாங்க வந்து திமுக மேல வச்ச வஞ்சத்தை மாதிரி உண்மையிலையும் வஞ்சத்தை வச்சு உன்னையும் முடிச்சு விடுறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தான் அது. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து அவ்வளோ பெரிய இதை விரிச்சு வச்சாரு. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி வந்து எடுக்க வேண்டிய டோக்கன் செல்வரே வந்து முதல்ல எஸ்கேப் போயிட்டாரு. இப்ப யார் இவரோட நம்பி அதிகாரத்துக்கு போவா? ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஏன்னா செங்கோட்டையனை வச்சு 34%, 38.24 கலக்குது 100ன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான ரவுண்டா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா மறுபக்கம் சரி உங்ககிட்ட 34% இருக்கு, 10% உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்நேரம் 4 கட்சி உனக்கு வந்து 1% 2% இருக்கக்கூடிய கட்சி உன்னை தலைவராக கொண்டு வந்துடும். 8% தானங்க விஜயகாந்த் காட்டினாரு. அதற்கே மக்கள் நல கூட்டணின்னு பாரம்பரிய கட்சிகள்லாம் போய் நிக்கலையா? ஆமா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அந்த அளவு 8%ஆவது இருந்தால் இன்னைக்கு 4 கட்சி பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. உன்னுடைய உண்மையான யோக்கியதை என்னங்கிறது களத்தில் வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு பயலும் இப்ப வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் இவங்க பிரச்சனை என்னன்னா கதவை சாத்தி வச்சிருக்கே, அவனும் வந்து கதவை சுரண்டி பார்த்துட்டா போகாக ஹிந்தி தான் தெரியுது, அவன்கிட்ட போய் என்னன்னு பேசுறது. பரிதாபத்திற்குரிய நிலையில் பனையூர் கட்சி நிற்கிறது. ஆனா இவனுங்க ஏடிஎம்கே காரன் இன்னைக்கு எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க. எதை? எடப்பாடி நம்பி ஒரு நாய் கூட்டணிக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி புஷி ஆனந்தும் லாட்ரி நெட்டைனும் வேணும்னே பேசிட்டு அதை ரெக்கார்டு பண்ணி வேற வெளியே விட்டாங்க தெரியுமா? புஷி ஆனந்த் எங்க பேசுறாப்புல, புஷி ஆனந்த் மண்டையாட்டினாரு, நெட்டக்காலர் வந்து பேசி விட்டார். கூட்டணி வரும் அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. நெட்டக்காலர் யார் என்பதை விஜய் தற்குறிகள் வந்து இந்த எலெக்ஷன் முடியற அன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க.